ஃபேமிலி சுத்தமாக வந்து ரோடே சரியில்லை ஃபேமிலி. ஸோ என்ன தான் சொன்னாலும் தெரில, ரோடே வந்து சரியே இல்லைங்க ஃபேமிலி. ஏன்னா எவ்வளோ ஹோல்ஸ், பேத் ஹோல்ஸ் அப்பா. திடீர்னு வருது, திடீர்னு டம்முன்னு நம்மளோட டாப் பாக்ஸ் தாங்க. இது ஹைவே தானே, இது எப்படி ஒன்றும் புரியல. விட்டேன், வண்டிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஏன்னா இவன் என் கையில் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா வாங்கினேன். இவன் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம இவனை வாங்கினது அப்பா இவன் 50 மேலே போகாத அலைக்கு, 50 மேலே போய் ரோடு காலியாக இருந்தால் 50 மேலே போகலாங்க. ஏன்னா நம்மளால முடியலங்க இந்த பள்ளத்தினால. உள்ள கேமராலாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? இன்னும் நல்ல ஹைவேவாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் எப்படிப்பா 60 போக முடியும் ராசு குட்டி? ஆக்சுவலி நாக்பூர் ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி தான் நினைக்கிறேங்க. ஆனால் வந்து அவ்வளோ டெவலப்டு இல்லை. பட் டெவலப்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மேப்பில் கூகுளில் பார்க்கும்போது தான் அங்கே மெட்ரோ இருக்குது. மணி 11:15, 6:30 ஸ்டார்ட் பண்ணோம். 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30, 5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இன்னும் ஜஸ்ட் 3 ஹார்ஸ். இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க ரோடு. இப்போ போட்டிருக்காங்க போல் இந்த ரோட்டை. இங்கேருந்து வெயில் அடிக்குதா, அப்படியே கொஞ்சம் அப்படியே பாருங்களேன், அப்படியே இருட்டிடும் பாருங்களேன். அப்படியே போதுங்க அது. அப்படியே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இருட்டுக்குள்ளே வந்துட்டோம். சம்மரில் NH44 பயணிக்கிறோங்க. ரோடு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ரோடு மட்டமாக இருக்குங்க. ஐ திங்க் சிட்டியில் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறோமா. ஒரு லாஸ்ட் 100 கிலோமீட்டரில் வந்து நம்ம டீ குடிக்கலான்னு பார்த்தோம். சரி லாஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் தானே அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா, ஆஹா நீ எப்பயுமே லேட்டாக தாண்டி போவ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸு கால் சரியான வழிங்க. அப்பா அங்கே பாருங்களேன் ஃபேமிலி. அப்பா ஓ, இது கனவா நிஜமா? எப்படி இருக்கு பாருங்க மக்களே. அங்க பாருங்களேன், அப்படியே ஸ்லோப்பா இறங்குதா. ஏதோ கணவாய்க்குள்ள இறங்குற மாதிரி இருக்கு. கணவாயா? ஆமா. ஆஹா, ஹில் ஸ்டேஷன் இருக்க மாதிரி இருக்கு. அப்பா இன்னும் 140 கிலோமீட்டர் இருக்கா? ஆக்சிடென்ட் மக்களே. ஆம்புலன்ஸ் வருது. மாற்றி விட்டாங்க. ஏறவும் முடியல, ஏறினாலும் ஆப்போசிட்டில் ட்ரக் வருது. அந்த சைடு ரோடு நல்லா தாங்க இருக்குது. இப்போ ரோடு போட்டிருக்காங்க போல். இங்கே பாருங்களேன், முன்னாடி ஒரு லாரி வருது. லாரியே வந்து இவர் முந்த பார்க்குறாரு.
வேணாம்ப்பா, இவர் பின்னாடி போனால் நம்மளுக்கு ரிஸ்க்கு. திடீர்னு அவர் கட்ட வச்சிருவார். ஆனால் நம்மளால் வந்து ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல. நாக்பூருக்கு 125 கிலோமீட்டர் இருக்குங்க. வெயில் மண்டைய பொழக்குது இருக்குங்க. ஆப்போசிட்டில் வண்டி வருது பாருங்க. ஒரு டீ கடை நிப்பாட்டி ஏதாவது ஜூஸை மட்டும் குடிச்சா போதும். போரில் திடீர்னு வந்து இங்கே பாருங்களேன், லெஃப்ட் கட்டாயமாக காட்டுது. இப்படி போயிட்டு நம்ம இப்படி போயிட்டு இதே நேராக போகலாம். ஆனால் பாருங்கள் சுற்றிட்டு காட்டுது. ஏன் கூகுள் மேப்ஸ் இப்படி பண்ணுற? 16வது டோல்கேட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஓ 2 பாயிண்ட் காலி ஆயிடுச்சா? நாங்கள் தண்ணி மாதிரி குடிக்கிறான் இவன். அப்பா எவ்வளோதான் மைலேஜ் சார்? அப்போனா அங்கேருந்து ஒரு 700, மொத்தமாக 1200, சரி ஆமாம் 1229. நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து புக் பண்ணிட்டோங்க. booking.comல புக்கிங் பண்ணிட்டோம். ஸோ நல்லா படுத்து தூங்கணும். ஏன்னா எவ்வளோ ஓட்டுறோமோ அவ்வளோ ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளோட உடம்பு வந்து ஒத்துழைக்குங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ரோடு நல்லா இருக்குது. திடீர்னு வந்து ரோடு வந்து இதாகுது. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டாக 78 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 1 hour 28 minutes. அவ்வளோதான். இப்போ மணி நான் 12 ஆகுது. 2 மணிக்கா 2 மணிலாம் போய் சேர்ந்துருவோன்னு காட்டுது. ரோட்டில் ஒன்றும் கொஞ்சம் மகாராஷ்டிரா என்ட்ரி எப்படி ஹைதராபாத் என்ட்ரியில் வந்து என்ட்ரிலிங்கில் வந்து கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும். அதே மாதிரி தான் நாக்பூர்லேயும் லைட்டாக கொஞ்சம் தான் அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு 20-30 கிலோமீட்ரு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஸோ பார்த்து போங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்பயுமே நான் அடி பண்ணிச்சு தான் இருப்பேன். இங்கே ஒரு காமெடி பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்மளோட காதை வந்து நம்ம தானே க்ளீன் பண்ணுவோம். இங்கே காது க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க ஃபேமிலி. இன்னும் என்னத்தை புதுசாக பார்த்துட்டு கற்றுக்க போகிறேனோ. இங்கே வந்துட்டு காதுக்குள்ளே காதுக்குள்ளே குச்சி விட பார்த்துட்டு என்னங்க குச்சி விட்றீங்க அப்படின்னு குச்சி விட போனார். நான் இல்லை நவுந்தோடனே என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்டோடனே ये आके कान क्लीन करने का டெக்னிக் ஹை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இது வந்து காது க்ளீன் பண்ணுறதுக்கான இதுவான். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுவாரா, எவ்வளோன்னு கேட்டால் 20 ரூபான்னு சொன்னார். வேணாம் நான் வந்து என்னோட இதில் இது பண்ணிக்கிட்டேன். காது க்ளீன் பண்ண சொல்லி காதை குத்தி விட்டாங்க. நான் என்ன பண்ணுறது ஃபேமிலி? ஹே டெல்லி வந்து 1148. டெல்லி வந்து 2 நாளில் கவர். 2 நாள் இங்கே இப்போ இங்கே நாக்பூர்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் வந்து டெல்லி அப்படி போகிற மாதிரி தான் பிளானு. நாங்கள் 1 வேலாம் வரீங்க. லைக் ஆமாம் எனர்ஜி ஆகிட்டான். ஸோ என்னதான் சொல்கிறது, வர வழியில் ஆக்சிடெண்ட்டு. ஸோ நம்மளை வந்து பார்த்து போங்க. இப்போ எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தீங்களா, பிரிட்ஜில் பள்ளங்க. லடாக் லேண்ட் ஆஃப் ஹை பாசஸ். லடாக் நான் உனக்கு பார்க்க வரேன்.
லடாக் சத்தியமாங்க ஏதோ இருக்குது, ஏதோ வச்சிருக்கு, அவ்வளோதான். ஃபேமிலி இங்கே ஒரு பள்ளம் வரும் பாருங்களேன். அந்த பள்ளத்தில் செம்மையாக டம்முன்னு விட்டேங்க. இப்போ இருக்குங்க, நம்மளோட க்ளவுஸ் இருக்குங்க. அந்த பள்ளத்தை காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இது தெரியணும்ல. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பள்ளத்தில் இதில் விட்டேங்க. நான் இதில் விட்டு க்ளவுஸு பறந்து போய் கீழே விழுந்துருச்சுங்க. வண்டி சரியான துள்ளு, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியோ எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். ஹைவேங்க அதுவும். இது உள்ளே இருக்க கேமராக்கு எதுவுமே சேதாரம் இல்லாமல் இருக்கணும். ஏங்க ஒரு 80 to 90 தாண்டா ஓட்டிட்டு போனேன். இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கலங்க. இருக்கும் பள்ளம், இன்னும் சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தேன். பார்த்தா அப்படியே எகிரி விழாத குறை. இங்கே எப்படின்னா லடாக்ல எப்படி போதோ, லடாக்கில் தான் நம்மளாம் ஸ்பீடாக போக மாட்டாங்க. இது ஸ்பீடே இல்லைங்க, 80 to 90, அதே 80 போட்டிருக்குங்க. ஸோ மனசு கஷ்டமாக போச்சு. நான் லைட்டாக வந்து பயந்துட்டேன். ஒன்றா ஒத்துக்கிறேன். ஏன்னா சிங்கிளாக போகும்போது இப்போ அங்கே விழுந்துருந்தா யார் எடுத்து வந்து யார் காப்பாற்றிருப்பா? என்ன, யாருமே காப்பாற்றிருக்க மாட்டாங்கள்ல. ஸோ அதான் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லாரிலாம் மேனேஜ் பண்ணிவிடுவாங்க, கார்லாம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. நம்ம வெறும் 2 சக்கரத்தில் போகிறது. போயிட்டு நிப்பாட்டிட்டு தான் பார்க்கணும் வண்டியை. அப்போ திருந்த மாட்டேல நீ லைக்கு. இந்த ரோடு சரியில்லை தானே நீ சொன்ன. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பள்ளம். 50 போகலாம். ஓகே, பார்த்தீங்களா? அது எகிரி குதிச்ச உடனே வந்து இதில் ஒன்றும் இல்லை, பேக் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மளோட பின்னாடி கேமரா என்ன ஆயிடுச்சின்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி எதுவுமே ஆயிருக்காது. ஸோ பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி பள்ளம் இருக்குது பாருங்கள். சரியான மோசமான பள்ளங்க ஃபேமிலி. இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல். யாழ்லா, இந்த லெஃப்ட்டு திரும்பணுமா? ஆமாம், இந்த லெஃப்ட்டு திரும்பணும். ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு ஏதோ நடக்கணும்னு நடந்துச்சு. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, ஓட்டுறோம்ல 1000-1500 கிலோமீட்டர் ஓட்டுறோம்ல. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே விழுல பார்த்தீங்களா, அதுதான் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஃபேமிலி. அங்கே வந்து விழுந்துருக்க வேண்டியது. இதே போல் வந்து எனக்கு வந்து எங்கே காஞ்சிபுரத்தில் ஆச்சு. காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வரும்போது அது விட்டேன். இது விட்டு நான் அப்படியே இப்படி டேங்கில் உக்காந்துட்டேங்க போயிட்டு. அப்போ தான் பார்த்துக்குங்க காமெடியை. ஸோ இதுக்கு சொல்கிறதுக்கு சிரிப்பாக இருக்கலாம், பட் ஆனால் விழுந்துருந்தா சத்தியமாக அடிபட்டிருக்கும். நாக்பூர் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நாக்பூரை காணுமேங்க.
என் ஷேரா பற்றி எனக்கு தெரியும், ஷேராவில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அந்த பள்ளத்தில் விட்டோம்ல கடைசியாக, ஸோ அந்த பள்ளத்தில் விட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஏதோ தேயிற மாதிரி சவுண்டு வருது. ஹோப்ஃபுல்லி எந்த பெரிய பிரச்சனையும் வச்சிடக்கூடாது. ஷேரா வச்சிச்சின்னா அவ்வளோதான். நம்ம இல்லைனா இந்த இதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். இல்லை ஆயில் கீழே ஏதாவது லீக் ஆகுதா என்ன? ஆயிலாம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த தப்பு தான் நான் செய்கிறேன். அந்த லோக்கல்காரங்க என்ன சொன்னாங்கன்னா 60-70 மேலே போவாது, இந்த ரோடு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நொட்டுவேன் கைஸ். இது உங்களை திட்டல கைஸ், என்னை நானே திட்டிக்கிறேன். அவங்க பாருங்கள் ஃபேமிலி, என்னை திட்டதான் மேக்ஸிமம் நான் கட் பண்ணிவிடுவேன். பாருங்களேன், ஒரு இடத்துல வந்து வானமேகமூட்டமாக இருக்கா, ஒரு இடத்துல வந்து வெயில் அடிக்குது பாருங்கள். இது கோப்ரோவில் எவ்வளோ இது கேப்சர் பண்ணுதுன்னு தெரியல. லாஸ்ட் 48 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. நேற்றே வந்திருக்க வேண்டியதுங்க. ஆனால் ரோட்டில் பார்த்தீங்களா இது கூட இல்லை. லாரியா இல்லை வந்து பேண்ட் வண்டியா? இப்போ வரல பாருங்களேன் அது சவுண்டு. மேபி வந்து 100 மேலே போனால் வருதோ தெரியவில்லையே. இப்படி போகிறோமா, திடீர்னு எப்படிங்க கட் அடிக்க முடியும்? பின்னாடி வண்டி வருதுல்ல. ஸோ உண்மை தான் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் என் மேலே தப்பு இருக்குதான். அங்கே எப்படிங்க இங்கே லாரி போகுது, இங்கே நான் போகிறேன், ஸ்பாட் பிரேக் அடித்தா எப்படி பின்னாடி வரவன் வந்து என்னை இடிச்சிட மாட்டான்? சரி ஏற்றலாண்டா அப்படின்னு சொல்லி ஏற்றல நான் வந்து டேங்க்கில் ஏறிட்டேங்க. என் பேக்கு பின்னாடி வந்துடுச்சு. கேமரா அந்த டாப் பாக்ஸ் பாவம், அது 2 ஸ்கூலில் தான் நிற்கிது. அது எப்படி இருக்கோ, அது உடஞ்சிச்சின்னா எல்லாம் சொல்லியும் வேஸ்ட்டு. இவ்வளோ ரெடி பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு. சார் அந்த நேரத்தில் வந்து போய்ட்டு கேமரா ஆஃப் பண்ணி வச்சிட்டேங்க. சரி ஓகே, உங்களை போய் இந்த பள்ளத்தை காமிச்சிருப்பேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு. இப்போ இந்த இதில் போகிறோமா, இதில் பள்ளம் இருந்துச்சுன்னா இதில் கட் அடிக்க தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா இது வெயிட்டுங்க 25 கிலோ எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோங்க. ஸோ அதனால் சரியான வெயிட்டுங்க இதில். இதுவே நம்மளோட கரிகாலன் இருந்தால் வைங்களேன், கண்டிப்பாக ஊந்துருப்பான், இல்லை ஷாக் அப்சர்வர் வந்து உடஞ்சிருக்கும். என்னடா பண்ணுறீங்க நடு ரோட்டில்? பஸ் ஆடானா கை காட்டுறான் பஸ் மாதிரி. இது 17வது டோலுங்க, நாக்பூரோட டோலு. எங்கப்பா வண்டி போகிறதுக்கு வழியே இல்லை. ஓகே, இந்த ஊரில் பியூசி கேட்பாங்க போகிறாங்க. அங்கங்கே வந்து என்னடா இது நாத்தம், இது அங்கங்கே பியூசின்னு போட்டிருக்காங்க. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஆலினால் ஐயா கிங்கு. சே
உன்னையே நீயே நம்மளை நம்ம தான் பெருமைப்படுத்திக்கணும். ப்ளோஹானா, இவங்களும் ப்ளோஹான் போட்டிருக்காங்களே. கொஞ்ச நேரம் விளையாடுவோமா? கொஞ்ச நேரம் விளையாடலாம் வேணாம். அவங்கள டிஸ்டர்ப் எதுக்கு பண்ணணும்? அவங்கள கிராஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்து ஹார்ன் அடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குங்க ஃபேமிலி. சொன்னீங்களே, அடிச்சிட்டேன். இன்னொட்டி அடிக்குவா? காரு போயிடும் எப்படியும், ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு. நீங்கள் தான் போவ. இண்டிகேட்டர் போட்டியா? போ போ போ. இன்னும் 30 கிலோமீட்டர் ஓட்டிடுற அலைக்கு போய் நல்லா படுத்து தூங்குடா. பசிக்குதே. ட்ரிங்கு குடிக்கக்கூடாதுங்க. ஆஹா ஆஹா, ரோடு எப்படி இருக்கு பாருங்க, எப்படி ஸ்லோப் ஏறுது பாருங்க மேலே. அங்கே வந்து மேகமூட்டமாக இருக்குது, இங்கே இங்கே மேகமூட்டமே இல்லாமல் இருக்குது பாருங்களேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் ஜஸ்ட் ½ an hour மோர். எங்க நாக்பூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. அவ்வளோதான். இன்னும் வெறும் ஒரு நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு இன்னும் 18 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளோ. இன்னும் அப்போ காலைல 6:30 கிளம்பணும். 7:30 8:30 9:30 10:30 11:30 12:30 1:30. ஸோ 7 மணி நேரத்தில் வந்திருக்கோம் 400 கிலோமீட்டரை. ஏங்க ஆஃப் த கேமராவில் என்னென்ன நடந்து தெரியுமா? அவங்க பள்ளத்தில் விழுந்திருப்பேனா, அதுக்கப்புறம் மாடு வந்துருச்சா, மாடு இப்படி வந்தோடனே கட் அடிச்சு அதுக்கப்புறம் போனேன்னா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்து அப்படியே கிராஸ் ஆகிறான். ஹார்ன் அடிச்சு அடிக்கிறேன், நிற்கணும்ல, என்ன இடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா வந்து அப்படியே வேண்டே போகிறான். என்னத்த சொல்ல. நாக்பூர் சிட்டி டூர் பார்க்குறீங்களா? ஏன்னா நானும் இப்போ தாங்க நார்த் இந்தியானா இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து தமிழ்நாடு சீரீஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். தமிழ்நாடு கொல்லி ஹில்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி இப்போவே இவ்வளோ ஆச்சுன்னா லடாக் இல்லைனா ஆகுமோ, எதுவுமே ஆகாதுங்க. அந்த பள்ளத்தில் இனிமேல் கொஞ்சம் பார்த்து போகணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கே ஏர்போர்ட் இருக்கா? நாக்பூர். ஓ, இது ஒரு சிட்டின்னு நினைக்கிறேங்க. நாக்பூர் இன்னும் 13 கிலோமீட்ரு. ஏர்போர்ட் 8 கிலோமீட்ரு. வந்து இன்னொரு பேர் இருக்காங்க, ஆரஞ்சு சிட்டி ஆஃப் த இந்தியா. ஆரஞ்சு சிட்டினா என்னது அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அதான் என்னது இது நாக்பூர்னு வருதுங்க. ஆரஞ்சு சிட்டி ஆஃப் இந்தியா. கரெக்டாக தான் போகிறோமா? இன்னும் ஒரு 7 கிலோமீட்டரா? எங்கே கிராஷ் கூகுளில் கிராஷ் ஆகிருக்கா? NH47 போடுறது. NH47 எனக்கு தான் கிராஷ் ஆகிருக்கும், நான் தான் தப்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நன்றி காட்க்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஷேர் பண்ணிடாதீங்க. பார்த்தாங்கன்னா நம்ம எங்கள் வீட்டில் வந்து விட மாட்டாங்க. ஸோ வீட்லேயும் நான் சொல்லிக்க விரும்பலை. அவ்வளோதாங்க, நாக்பூர் வந்துட்டோங்க. இதுதாங்க சிட்டி. ஆஹா ஆஹா, வேற லெவலில் இருக்கு. இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கா? இங்கேருந்து மும்பை எத்தனை கிலோமீட்ரு?
தெரில, ரூம் போய் தான் பார்க்கணும். இங்கேருந்து மும்பை பக்கம் தான் இருக்கும். ஆனால் மகாராஷ்டிராவில் இது. இங்கேருந்து டுவர்ட்ஸ் டெல்லி 1000 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. 750 கிலோமீட்டர் ஓடிட்டோம். 750 650 750 நினைக்கிறேன். இன்னொரு 300 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. ஸோ 200 2 4 200 ஓட்டினா ஒரு 5 1 மணி நேரத்துக்கு 200 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்ட்டு 200 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்து ஓட்டினா. இங்கே பாருங்கள் ஆரஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா? ஆரஞ்ச் சிட்டி ஆஃப் இந்தியா. அதான் ஆரஞ்ச் சிட்டினா எதுனா நாக்பூர். இதெல்லாம் வேணாம்ப்பா. நம்ம போகிறோம் நம்மளோட ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. ஸோ அதனால நான் வந்து booking.comல புக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்விக்கியில் எப்படி ஆர்டர் பண்ணால் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணால் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து ஆஃபர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு நிற்கிறோம். இங்கேருந்து ராஜஸ்தான் பக்கமாக ஃபஸ்ட்டு சிக்னலில் நிற்கிறோங்க நாக்பூரில். நம்மளுக்கு பிடிச்சா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாமே வந்து வச்சுருக்கோம். கேமரா மட்டும் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, கேமரா எங்கே அந்த பதட்டத்தில் வந்து இதாகிடுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. மேலே ஏறணும். எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்களேன் மெட்ரோ. எப்படி இருந்தாலும் 1 2 3 4வது மாடி அளவுக்கு இருக்கோங்க. வெல்கம் டு ஏஷியா மல்டி சங்க வியர். என்னதுங்க இது? நம்ம வடபழனியில் இருக்கோம்ல அதே மாதிரி இருக்குது. கீழே ரோடு, மேலேயும் ரோடு, அதுக்கு மேலே வந்து மெட்ரோ. நம்ம ஒரு பிராண்ட் ஆடுறோங்க. பிராண்ட் ஆடுறதுக்கும் நம்ம ஓய போகிறதே இல்லை. லக்கி பிராண்டு, லக்கி. ஓ ஏசியாஸ் லாங்கஸ்ட் டபுள் டேக்கர் பிரிட்ஜா இது? ஆமாங்க, எவ்வளோ நீளத்துக்கு போகுது பாருங்களேன். கீழே ரோடு, அதுக்கு மேலே வந்து இதுங்க. ஓ ஏசியாஸ் லாங்கஸ்ட்டு டபுள் டெக்கர். அதான் டபுள் டெக்கர் மீன்ஸ் வந்து டபுள் டெக்கர் வராது. எப்படி இருந்தாலும் கீழே தான் போயிருக்கணுமா நம்ம. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அடுத்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். ரேடிசன் இங்கேயும் இருக்குல்ல. நம்ம சென்னையில் பார்க்குறது எல்லாமே இங்கேயே இருக்குங்க. என்னங்க இது போயிட்டே இருக்குது இந்த பிரிட்ஜு. நம்ம பெங்களூர்லேயும் பெருசு இல்லை, இதுதான் பெருசா? கீழே தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே ஏறிட்டா கீழே இறங்குது. யுவர் லாங்கஸ்ட் மல்டி லேயர் விஆர்டி. ஆமாங்க, மல்டி லேயருங்க. இது ரொம்ப லாங்குங்க இது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் இறங்காது இந்த பிரிட்ஜு. நம்ம தப்பி தவறி தெரியாமல் ஏறிட்டோங்க. நம்ம இப்போ லெஃப்ட் எடுக்கணும். இங்கே லெஃப்ட் எடுக்கிறது? பெங்களூரோட பெருசு போலங்க. பெங்களூர்லேயும் ஏசியாஸ் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இருக்குது. இறங்குதுங்க. எவ்வளோ தூரங்க? 3 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். சேட்டுக்காரங்க அதிகமாக இருக்கிற இடம்ல இது. சேட்ஜி இன்னும் வெறும் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க.
லாஸ்ட் வீடியோவில் வந்து எங்கெங்க அந்த லெஃப்டா பசி இல்லை, பசி மயக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கேராக இருக்குது. கேரெலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது, பரவாயில்ல. அப்படி இருந்தால் தான் நல்லது. ஆஹா ஆஹா, இந்த லெஃப்ட்டு போயிட்டு இங்கே எங்கெங்க ரைட்டு இருக்குது, இதுக்குள்ளே ரைட்டு காட்டுது பாருங்களேன். எந்த இருக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு இதுதான் ட்ரிப் ஹோட்டல் ஸ்ட்ரீபோ லீ க்ளோவர். இதெல்லாம் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து இங்கே வண்டியை விட்டுட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கியரில் போட்டுறலைக்கு. ஸோ ஃபேமிலி நம்ம வந்து ஒரு 6:30 மணிக்கு கிளம்பி மத்தியானம் வந்து 2 மணிக்கு வந்து இங்கே வந்து நாக்பூரில் வந்து சேர்ந்துருக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி booking.comல எனக்கு ஆஃபர் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நான் booking.comல வந்து புக் பண்ணேன். ஸோ ஃபைனலாக வந்து அந்த பள்ளத்தில் வண்டி விட்டு ஒரு மாடை வந்து கட்டடிச்சு ஒருத்தன் கிராஸ் பண்ணான், அவனையும் தாண்டி இன்றைக்கி வந்து சேர்ந்தேங்க. ஸோ எல்லாமே வந்து மறக்கவே முடியாதுங்க. என் கண்ணால் தண்ணி தான் வருது. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ ஏன்டா இந்த கஷ்டப்படுத்திட்டு போகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ என்னோடய ட்ரீம் ரைடு. ஸோ எதுவுமே ஸோ எதுவுமே நடக்காது, பார்த்துக்கலாம். நல்ல மனுஷனுக்கு நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். ஸோ என்னோடய லக்கி விலாகர் ஃபேமிலி எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எதுவுமே கமெண்ட் போடாதீங்க. அண்ட் இதோட டே 3 முடியுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூமை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து டே 3 வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபைனலாக இங்கே பாருங்கள், டே 3 வந்து இன்றைக்கி தான் ரூம் புக் செக்கிங் பண்ணேன். ஸோ ஏசி கொடுத்துருக்காங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் 2 பேர் படுக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே இப்போ டிவி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் டூர் போயிடலாமா? அப்பா என்ன இது பாத்ரூமா இல்லை இது அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். எப்பயுமே பாத்ரூம்னா இது. இங்கே ஷவர் இருக்குது. ஹீட்டர் இருக்கா? ஹீட்டர் இல்லைங்க. ஹீட்டர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட நார்மல் ரூம். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை அனைவரிடம் இறக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.